இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ன்ற போது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ டைப் அப்படின்னா டைப்னு ஒரு ஃபங்க்ஷன், அது பில்ட்இன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்குது பைத்தானில். அது ஒரு நம்பர் போட்டிங்கன்னா அது என்ன டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆல்ரெடி பைத்தான்லேயே இருக்குது. இப்போ மேக்ஸ்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பிக்கெஸ்ட் கேரக்டர் கொடுக்கும். இப்போ கீழே பார்க்குறீங்க இந்த எக்ஸாம்பிளில். அதே மாதிரி மின் ஸ்மாலஸ்ட், அதை மாதிரி இதெல்லாம் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஜாப் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது. இது வந்து பைத்தானில் பில்ட்இன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. 2 எக்ஸாம்பிள், டைப் 1, 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, லென்னா லெங்த் ஆஃப் திஸ். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா லென்னோட லெங்த் ஆஃப் திஸ் 1 2 3 4 5 6 ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ப்ளஸ் 5 11. ஸோ லெங்த் வந்து லென்ன்ற ஃபங்க்ஷனை வச்சுட்டு 11 ஆன்சர் கிடைக்குது. ஸோ அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் சிம்பிளாக ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணோம், அதாவது யூசர் டிஃபைன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இப்போ பார்த்ததெல்லாம் வந்து ஆல்ரெடி பைத்தான்லேயே இருக்குது, பில்ட்இன். அடுத்தது வந்து யூசர் டிஃபைன், அதாவது நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஒரு பர்பஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், அது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுது. ஸோ ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணோம்னா முதல்ல ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம். அதுக்கு தான் டெஃப்னு யூஸ் பண்ணுவாங்க பைத்தானில். இப்போ சிம்பிள் ப்ரோக்ராம் அடிஷன் பண்ணோம். ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. பேசிக்கலி 2 நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு அதை ஆன்சராக கொடுக்கும். ஸோ இது வந்து இதான் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்றது. டெஃப்னு யூஸ் பண்ணோம், ஃபங்க்ஷனோட நேம் யூஸ் பண்ணோம், பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணோம், என்னென்ன இன்புட் எடுத்துக்குது, அப்புறம் கோலன் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன், ஒரே ஒரு லைன் தான். இந்த நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இது வந்து டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. டெஃபினேஷன் பண்ணுறது வந்து என்ன இருக்குன்னு சொல்லுது, அது என்னென்ன ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும்னு. ஆட்னாக்கா 2 நம்பரை ஆட் பண்ணணும். அந்த மாதிரி டெஃபினேஷன் கிவ்ஸ் த பிஹேவியர். இதில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணணும். அந்த பிஹேவியர் யூஸ் பண்ணால் தானே அடிஷன் கிடைக்கும். இப்போது 2 நம்பரை ஆட் பண்ணோம்னா ஆட் 7,3 அப்படி சொன்னீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண சொல்கிறீங்க. ஸோ பேசிக்கலாக அந்த கண்ட்ரோல் இங்கே போயிட்டு ஆன்சர் இது என்ன பண்ணோம், ஆட் 7 + 3. ஸோ 10 ஆட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து இட் வில் ரிட்டர்ன் இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆகுது. சம் ஆஃப் 2 நம்பர் 7 and 3 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஆட் 7,3 அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு ஏற்கனவே நீங்கள் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க, அந்த ஆக்ஷனை முடிச்சுட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆன்சர் வருது. ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம்ங்க, நல்லா வெரி யூஸ்ஃபுல். ஃபங்க்ஷன்ஸ், வாட் இஸ் அ ஃபங்க்ஷன், how do you define a function, how do you call a function. ஸோ இதுதான் பேசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இன்னொரு மற்றபடி வி ஆல்சோ சா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன், ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். பைத்தான்லேயே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன். இப்போ லென்னு டைப் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, அப்போ தான் தெரியும் என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ, பாய்.